வணக்கம். இப்போ நம்ம சேனலில் நம்ம டேஸ்டியான சூப்பரான சாம்பார் வைக்க போகிறோம். சாம்பாருக்கு 150 பருப்பு வேக போட்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் வெந்தயம், சீரகம் எல்லாம் வேக போட்டு எடுத்து வச்சுட்டோம். சாம்பார் பொடி தேவையான அளவுக்கு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாம்பார் பொடி எடுத்து வச்சுட்டோம். 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். சாம்பார் பொடி இது போதும், வேறு எந்த தூளும் நம்ம போட வேணாம். 2 தக்காளி, பெரிய தக்காளி, ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகா, நம்ம வீட்டில் இருந்த காய்கறி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சம் கோஸ் கூட வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். கொத்தரங்காய், சொரைக்காய், இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சொரைக்காய் சாம்பார். அது இது மாதிரி கலந்து வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கேரட்டு குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லது. சொரைக்காய் இன்னும் ரொம்ப நல்லது. இந்த வெயிலுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம இப்போது சூப்பரான சாம்பார் எப்படி வைக்கலான்ட்டு பார்க்கலாம். இது கலந்து சொரைக்காய் எல்லா காய்கறியும் கலந்த சாம்பார். இது செஞ்சு பாருங்கள். இதுமாதிரி ஒரு காய் போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற காயை கலந்து ஒரு நாளைக்கு வச்சிட்டோம்னா நமக்கு மிச்சமாகவும் அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது சாம்பார் நம்ம எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது சாம்பார் சொரைக்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம் குக்கரில். இப்போது கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. அது வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிச்சு பாருங்கள். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இப்போது ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். காய்கறி பச்சைன்னு இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போது 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். எல்லாம் வதங்குது பாருங்கள். ரொம்ப வதங்க வேணாம், ஏன்னா எல்லாம் வெந்துடும் நல்லா. அதனால் இப்போது எல்லா காய்கறியும் நம்ம கொட்டிட்டோம். எல்லா காய்கறியும் நம்ம கலந்துடலாம். நல்லா வதக்கிடலாம். ரொம்பவும் வதக்க வேணாம். அழகாக கொஞ்சம் இப்போ பாருங்கள் பச்சைன்னு இருக்குது பாருங்கள். இப்படியே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். நம்ம அதுலேயே சாம்பார் பொடி போட்டுடலாம். இப்போது சிம்பிளான நமக்கு சாம்பார் இது ஈஸியான மெத்தடில் வச்சுட்டேன். பருப்பு ஊற்றிட்டோம். பருப்பை ஊற்றின பிறகு தண்ணி சீக்கிரம் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கலக்கணும். இந்தமாரி நல்லா கலக்கிட்டோம்னா பருப்பு அந்த திரியாக இருக்காது, ரொம்பவும் வழவழன்னு இருக்காது. நமக்கு சாம்பாருக்கு எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம தண்ணி இப்போ ஊற்றக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் கலக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ இங்கே பாருங்கள், கலர் சூப்பராக இருக்குது. இப்போது கலந்துட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், தண்ணி ஊற்றலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. பருப்பை நான் அதில் கொட்டிட்டு தண்ணி ஊற்றாதனால அதுவே ஒரு சாம்பார் பதத்துக்கு இப்போது நம்ம வந்துடுச்சு. இந்த காய்கறியோடு சேர்த்து வதக்கும் போது கடைஞ்சல் மாரி ஆகிடும். கடைஞ்ச மாதிரி சூப்பராக இருக்கும். தண்ணி நம்ம சீக்கிரம் ஊற்ற வேணும். 10 நிமிஷம் கழிச்சு இப்போது நம்ம வீட்டுக்கு தேவையான தண்ணி நம்ம இதில் ஊற்றிடலாம். இதை பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டேன். நான் சாம்பார் வைக்கும்போது நைட்டுக்கும் சேர்த்து வைப்பேன். அதனால் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றி நல்லா இது மாதிரி வச்சுருக்கேன். அப்போ கொஞ்சம் புளி ஊற போட்டு கரைச்சி இது நல்லா கொதித்து வந்த பிறகு புளி ஊற போட்டு கரைச்சி ஊற்றிட்டு நம்ம இறக்கிடலாம். நம்ம புளி ஊற்றும் போது பார்ப்போம் வீடியோ. பாருங்கள், இப்போ நம்ம சாம்பார் நல்லா கொதிச்சிச்சு. எப்படி நல்லா ஆவி வருது பாருங்கள். காயெல்லாம் வெந்துச்சு. நான் நைட்டுக்கும் தோசைக்கும் சேர்த்து வச்சுட்டேன். சட்னி ஏதாவது பண்ணிக்கலான்ட்டு. இப்போது நம்ம பெருங்காயத்தூள் போட்டுட்டோம். இப்போ புளி கரைசலை நம்ம ஊற்றிக்கலாம். புளி கரைசலை ஊற்றிட்டோம். கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம், இல்லை மாங்காய் போட்டு கொஞ்சம் லைட்டாக புளி போட்டுக்கலாம் கொஞ்சமாக. இப்போ சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பவுலில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாம்பார் சூப்பராக இருக்கும். எல்லா காயும் கலந்துருக்கு. முக்கியமாக சொரைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கோம் இந்த வெயிலுக்காக.
நல்லாயிருக்கும் பாருங்கள். இது புரட்டாசி ஸ்பெஷல். இது இன்றைக்கி இந்த சாம்பார் நம்ம வீட்டில். நீங்களும் இந்தமாரி செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. என் வீடியோ பாருங்கள்.